வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ சைடு கிரைட்டீரியன் நம்ம பார்க்கலாம். இதோட ஸ்டேட்மெண்ட், இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆங்கிள் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள் and the two sides including these angles are proportional, then the two triangles are similar. அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் ஏ எடுத்துக்குவோம். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் ஏபி பை டிஇ ஏசி பை டிஎஃப் இந்த ரேஷியோ வந்து சேம் ரேஷியோவா இருக்கும். மீன் ப்ரப்போர்ஷனா சேமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லுவோம். பட் இந்த ஆங்கிள் வந்து இன்க்ளூடட் ஆங்கிளா இருக்கணும். இன்க்ளூடட்னா ஏபி ஏசிக்கு நடுவுல இருக்கணும். டிங்கிறது இன்க்ளூடட் ஆங்கிள், இந்த ரெண்டு சைடுக்கும் நடுவுல இருக்கிறது. ஒரு ஆங்கிள் ஈக்குவலாகவும் அதோட சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி டிஇ டிஎஃப் இது வந்து சேம் ப்ரப்போர்ஷன்ல இருந்ததுன்னா இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கிவன் எழுதியிருக்கோம். ஒரு ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஏபி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். இந்த ரேஷியோஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷன்ல இருக்கு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏபிசியும் டிஇஎஃப்பும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ஏபி டிஸ்டன்ஸ், சப்போஸ் இந்த ஏபி வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் எடுத்து டிஇங்கிற சைடில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏசிக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கியூங்கிற ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த பிக்யூவை ஜாயின் பண்ணணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போது ஏபி வந்து ஈக்குவல் டு டிபியாக இருக்கும், ஏசி இஸ் ஈக்குவல் டு டிக்யூவாக இருக்கும். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம கிவனே எடுத்துக்கலாம். ஏபி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். ஸோ இதில் இதோட இன்வர்ஸ் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். டிஇ பை ஏபி இது அப்படியே இன்வர்ஸ் டிஎஃப் பை ஏசி. இது இந்த ஈக்குவேஷனோட இன்வர்ஸ் ஈக்குவேஷன். எதுக்கு இன்வர்ஸ் ஈக்குவேஷன்னா இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இன்வர்ஸ் எடுக்கணும். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இதே புரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒன்றை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன் போத் சைட்ஸ். ஸோ இப்போ டிஇ பை ஏபி minus 1 equal to df by AC minus 1. இப்போ இதுக்கு LCM எடுக்கணும். ஸோ LCM எடுத்தா என்ன ஆகும்? DE minus AB divided by DP equal to DF minus AC by AC. ஸோ இங்கே இந்த AB இருக்கு இல்லையா, ABயை வந்து நான் டிபின்னு ரீப்ளேஸ் பண்ண போறேன். இதை வந்து நீங்க இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு டிபி, ஏசி ஈக்குவல் டு டிக்யூ இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிபி ஈக்குவல் டு ஏபி அண்ட் ஏசி ஈக்குவல் டு டிக்யூ ரீப்ளேஸ். இது வந்து பை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ டிஇ மைனஸ் டிபி பை டிபி ஈக்குவல் டு டிஎஃப் மைனஸ் dq by, so de minus dp. இங்க பாருங்க de minus dp. இந்த whole distanceல இருந்து இந்த dp மைனஸ் பண்ணா நமக்கு ரிமைனிங் pe இருக்கும். So pe by dp equal to df total length minus dq பண்ணா qf இருக்கும். So remaining qf by dq. ஸோ இதோட இன்வர்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே இது இன்வர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் திரும்ப நம்ம ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். டிபி பை பிஇ ஈக்குவல் டு டிக்யூ பை கியூஎஃப். இதோட இன்வர்ஸ் இது இன்வர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது இந்த ரேஷியோஸ் பார்க்கலாம். டிபி பை பிஇ, டிபி பை பிஇ ஈக்குவல் டு டிக்யூ பை கியூஎஃப். ஸோ இது வந்து நம்ம கன்வர்ஸ் ஆஃப் பிபிடியில் படிச்சிருக்கோம். கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி என்ன? ட்ரையாங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது அந்த லைன் வந்து அதர் டூ சைட்ஸை வந்து 2 பாயிண்ட்ல கட் பண்ணும். அந்த 2 பாயிண்ட்ல கட் பண்ணும்போது அதோட ரேஷியோஸ் வந்து அதோட ப்ரப்போர்ஷன் வந்து சேமா இருந்ததுன்னா இந்த 2 லைனும் வந்து பேரலல்னு சொல்லுவோம். இந்த ட்ரா பண்ண லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலலா இருக்கும். இதுதான் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. அப்போ இங்க வந்து நமக்கு இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா கிடைச்சிருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்? அந்த பிக்யூ லைன் வந்து இஎஃப்க்கு பேரலலா இருக்குன்னு சொல்றோம் பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஓகேவா? ஸோ அப்போ பிக்யூ
parallel to EF. இப்போ ரெண்டு லைன் வந்து parallel-ஆ இருக்கு. அதுக்கு ஒரு transversal இருக்கு. இந்த ரெண்டு லைனும் parallel-ஆ இருந்து ஒரு transversal இருந்தா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க PQ parallel to EF, இங்க வந்து DE வந்து டிரான்ஸ்வர்சல். இதுக்கு DE டிரான்ஸ்வர்சல். PQ EF parallel lines, இது டிரான்ஸ்வர்சல். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் E. இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். எப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும்? ரெண்டு லைன்ஸ் பேரலா இருந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்தா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல், பட் டிஎஃப் வந்து டிரான்ஸ்வர்சலா எடுத்துக்கிறேன் நான். இதை விட்டுட்டு PQ parallel lines, DF transversal. அப்போ Qவும் Fவும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதுவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க PQ is parallel to EF and DF transversal. அப்படி இருந்ததுன்னா angle Q is equal to angle F. இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிபிக்யூ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும், இந்த ட்ரையாங்கிள் டிபிக்யூ, இந்த குட்டி ட்ரையாங்கிள் மட்டும் ஏபிசியும் டிபிக்யூவும் எடுத்துக்கிறேன். இதுல நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது வந்து ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு டி. இது வந்து கிவன். அதுக்கப்புறம் ஏபி, இந்த சைடு ஏபி ஈக்குவல் டு டிபியா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஏசி ஈக்குவல் டு டிக்யூ. இது ரெண்டும் பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்கிரியன்ட்னு சொல்லாமா? காங்கிரியன்ட். triangle ABC is congruent to triangle DPQ by side angle side rule. Side A included angle, then side SAS. இது இந்த ABCயும் DPQவும் congruent triangles. அப்போ என்ன ஆகும்? அந்த corresponding angles equal இருக்கும் இல்லையா? So angle B equal to P, angle C equal to angle Q. இது வந்து by CPCT, corresponding parts of congruent triangle. But நமக்கு என்ன தெரியும்? But we have already proved angle P is equal to angle E and angle Q equal to angle F. So என்ன ஆகும்? Angle P is already equal to angle B was also equal to E. Then angle Q. So angle Q is equal to angle C and also equal to F. ஓகேவா? இது வந்து நம்ம by CPCT, இது நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் என்ன சொல்லலாம் வந்து angle A equal to angle D, இது வந்து given. Then angle B equal to angle E, then angle C equal to angle F. ஸோ இப்போ அதர் ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். B equal to E, C equal to F, A equal to Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மூணு ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ரெண்டு சைட்ஸும் வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ABC is similar to triangle DEF.